அப்போ இந்த மேட்சுக்கு மட்டும் பார்டர் கவாஸ்கர் டிராபின்னு பேர் வந்ததுக்கு இதுதான் காரணமா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாள் ஒரு டவுட் இருந்திருக்குங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரியஸை எதுக்கு பார்டர் கவாஸ்கர் டிராபி அப்படின்னு சொல்றாங்க? ஆக்சுவலா இந்த நேம்ல ரெண்டு ஜாம்பவான்களோட நேம் இருக்கும். ஒன்னு ஆலன் பார்டர், இவரு 1984 இருந்து 1994 வரைக்கும் ஆஸ்திரேலியா டீம்ல இருந்த ஒரு பயங்கரமான கேப்டன். அது மட்டுமா தலைவன் ஒரு முரட்டுத்தனமான அக்ரெசிவான பேட்ஸ்மேன். 1986 இருந்து 1987 நடந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல அந்த மேட்ச்ல ஒரு ஸ்டெம்ப புடுங்கி வேற சைடு நட்டு முடிஞ்சா என்னை விக்கெட் எடுங்கடான்னு நம்ம இந்தியா பவுலர்ஸ் கிட்ட ஒரு மொரட்டு அக்ரெசிவா காமிச்சிருப்பாருங்க. இன்னொரு நேம் கவாஸ்கர், அதாவது இவரோட பேரு சுனில் கவாஸ்கர். இவர் 1978 இருந்து 1985 வரைக்கும் நம்ம இந்தியா டீமுக்கு கேப்டனா இருந்த ஒரு மொரட்டு ஓபனிங் பேட்ஸ்மேன். தலைவனை பத்தி சொல்லணும்னா 1981 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல கரெக்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட்ல பட்ட பாலுக்கு தலைவனுக்கு LBW அவுட் அப்படின்னு ராங் டிசிஷன் அம்பையர் கொடுத்துருவாரு. இதனால அப்போ பயங்கர டென்ஷன் நம்ம கவாஸ்கர் இந்த மேட்ச் வேணா ஒண்ணு வேணான்னு கூட இருந்த நான் ஸ்ட்ரைக்கரை கூட்டிட்டு மெல்போர்ன் கிரவுண்ட்ல உள்ள பெவிலியன் வரைக்கும் மொரட்டு அக்ரெசிவா நடந்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பிளேயருமே அவங்களோட கண்ட்ரிஸ்காண்டி டெஸ்ட் மேட்ச்ல முதல் 10,000 ரன்ஸ் அடிச்ச பிளேயருங்க. பேர்பட்ட ரெண்டு லெஜெண்டரி பிளேயரையும் கௌரவப்படுத்துற விதமா தான் 1996 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரியஸ் மேட்சுக்கு மட்டும் பார்டர் கவாஸ்கர் டிராபி அப்படின்னு பேர் வச்சாங்க.